ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பல்சரு, பஜாஜ் பல்சரு. இது வந்து நம்ம நண்பன் வண்டி தான். பார்த்திங்கன்னா இப்போ தான் சர்வீஸ் கொடுத்து 3000 செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறான். அப்புறம் வந்து ஓட்டினானோ ஓட்டலையும் தெரியல, வண்டி ஆயுத பூஜை போட்டு வண்டி அப்படியே நிறுத்திட்டான், ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் நம்மகிட்ட கொண்டு வந்து பார்த்து கொடுறா அப்படின்னா, பாருங்கள் பேட்ரி மாற்றிருக்கிறான். இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி வரும், பேட்ரி வெளியே வராத மாதிரி. அதை கூட ஒரு மெக்கானிக்கு போட்டு தரல பாருங்கள். இது நான் கவர் இந்த கை துடைக்கிற துணியை வச்சு நான் போட்டு சுற்றி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாட்டாமல் இருக்கும். வண்டி கீழே லைட்டாக இருந்தாலும் சாயும், சைட் ஸ்டாண்டு போடுவோம். இந்த பேட்டரியோட நெக் வந்து பிஞ்சு போச்சு. அப்புறம் நான் வந்து எர்த்து கிளிப் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த எர்த்து கிளிப் வாங்கி இப்படி மாட்டி விட்டு போல்ட்டை போட்டு விட்டு டைட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம நண்பன் தான் 3000 வெளியே கொடுத்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஆனால் நம்மளை நம்பாமல் அங்கே போய் விட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு என்கிட்டயே வந்துருக்கு. இவன் இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, நம்ம வந்து செஞ்சு தரலாமா? இது நீங்களே சொல்லுங்கள், பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு. நம்மளை நம்ப மாட்டேங்கிறானுங்க, அடுத்தவங்களை நம்புகிறானுங்க. போய் 3000 கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து மறுபடியும் என்னை பாரு அப்படிங்கிறான். பார்க்கலன்னா கோச்சிக்கிறானுங்க, பார்த்தாலும் இப்படியா அப்படியாங்கிறானுங்க. 3000 கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் தானே இருக்குது. எப்பயுமே நல்லதுக்கு காலன்னு சொல்கிறது இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பேட்ரி கூட சாதா பேட்ரி தான் போட்டிருப்பானாட்டுது. ஏன் ஒரு ஆம்கோ பேட்ரி போடலாம், எக்ஸ்ஐடி போடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருக்கோம். சாதா பேட்ரி போட்டு வச்சுருக்கிறோம். இது என்ன பேட்டரின்னு நான் இப்போ தான் பார்க்குறேன்.